இந்த கரூர் சம்பவத்தை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும், அதை பற்றி கருத்து சொல்பவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இன்றைக்கி காவல்துறை ஈடுபட்டிருக்கு. முக்கியமாக 10க்கும் மேற்பட்டவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. யூடியூபர்ஸ் நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. பாஜகவை சேர்ந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. தாவகாவை சேர்ந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து கைது நடவடிக்கையில் இந்த தமிழக அரசு, தமிழக காவல்துறை ஈடுபட்டிருக்குன்னு சொன்னாக்கா, இதற்கு முன்பாக இந்த ராகுல் காந்தியாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இந்த திமுகவாக இருக்கட்டும், திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், ஏன் ஆர் ராசாவாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இவங்களை அனைவருமே கடந்த 11 வருடங்களாக இந்தியாவையும் இந்திய அரசையும் முக்கியமாக மோடி அவர்கள் தாயாரையும் எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக அவதூறு பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் கூட மோடி அரசு நடவடிக்கை எடுக்கல. ஒரு சில நடவடிக்கை எடுத்தால் கூட இந்த திருமாவளவன் இந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே திமுக உட்பட என்ன சொல்லுவாங்க, இங்கே குரல்களை நசுக்கப்படுகிறது, இங்கே பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, இப்படியெல்லாம் பேசுகிற நீங்கள் இன்னைக்கு திமுக இந்த வேலையை செய்கிறாங்களா? ஏன் எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கல? ஏன் திருமாவளவன் வாயை திறக்கல? ஏன் காங்கிரஸ் வாயை திறக்கல? ஏன் கம்யூனிஸ்ட் வாயை திறக்கல? ஏன் வேலுமுருகன் வாயை திறக்கல? இப்படி அவங்க கூட்டணி கட்சிகள் யாருமே இதை ஏன் கண்டிக்கல? ஏன் மக்கள் கருத்து தெரிவிக்கக்கூடாதா? ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்தாலே கைது செய்யப்படுவோம் என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழகத்தில் நிலவுவது எந்த மாதிரியான ஆட்சி? மன்னர் ஆட்சியில் இது போலலாம் நடக்கும். ஜனநாயக ஆட்சியில், ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சியில் இது போல நடக்காது. மன்னர் ஆட்சியில் மட்டும்தான் இப்படி நடக்கும். அதற்கு உதாரணம் இன்றைக்கி 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. கடந்த 11 வருடமாக நீங்கள் எவ்வளோ அவதூறு வைக்கிறீங்க? தமிழகத்திற்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் சரி, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் சரி, தமிழை தூக்கிப்படுத்தாலும் சரி, ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு கொச்சையாக எவ்வளவு பேர் பேசுகிறீங்க நீங்கள். ஆனால் ஒரு முறை கூட இந்த பாஜக அரசு, மத்திய அரசு, மோடி சர்க்கார் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்னா குரல் நிலையை நசுக்க அவங்க விரும்பலை, ஜனநாயகத்தை காக்க விரும்புகிறாங்க, பேச்சுரிமையை பறிக்க விரும்பலை. பேச்சுரிமை அனைவருக்கும் வேண்டும் என்று சமமாக நினைக்கிறது மத்திய பாஜக அரசு. ஆனால் இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு அவர்களை பற்றி பேசினாலே உடனே கைது பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்போ உண்மையிலேயே நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம்? ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா, இல்லை சர்வாதிகாரி நாட்டில் இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே வருமா வராதா? எல்லோருக்குமே அந்த கேள்வி வரும்ல. நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம்? ஜனநாயக நாட்டில் தானே இருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நம்ம ஆள்கிறது. இது என்னமோ அதிபர் ஆட்சி போலவோ, இது என்னமோ மாமன்னர் ஆட்சி போலவோ, இது என்னமோ சர்வாதிகார ஆட்சி போலவோ தான் இனி தமிழ்நாட்டில் நடக்குது.